ஆடு மாடு மேய்ப்பது எப்படி அவமானம் சொன்னீங்களோ உங்களுக்கு பின்னால் காட்டுறேன் பாருங்க. என் பின்னால் கிட்டத்தட்ட 40 மாடு கிட்ட மேயுது. இது எங்கேயோ இல்லை, எங்களுடைய லேண்டில் தான். சுற்றி ஃபென்சிங் 10 ஏக்கரா முழுவதும் காம்பவுண்ட் சுவர் ஏற்பட்ட மத்தியில் மாடு வந்து மேய்ஞ்சிட்டு இருக்கு. பார்த்தீங்களா, இதுதான் தற்சார்பு பொருளாதாரம். இது மாதிரியான பொருளாதாரத்தை தான் நாங்கள் கொண்டு வரும். உடனே ஆடு மாடு மேய்க்கிறது அசிங்கம், ஆடு மாடு மேய்னா சிரிக்கிறது, இந்த கதலாம் வேணாம். இந்த மாட்டின் மூலியமாக வரக்கூடிய வருமானம் எவ்வளவு தெரியுமா? ஒரு மாதத்திற்கு கிட்டத்தட்ட 10 மாடு நீங்கள் வச்சு மேய்ச்சிங்கன்னா அந்த மாட்டின் வருமானம் கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 80,000. அதனுடைய செலவெல்லாம் போக பாருங்க. நல்லா நீங்கள் என்னதான் ஐடி ஃபீல்டில் போயிட்டு உட்காந்தாலும் இந்த மாதிரி இயற்கையாக வேலை செய்கிற ஒரு சுகம் வருமா? இதுதான் தற்சார்பு பொருளாதாரம். உடனே சீமான் என்ன சொன்னால் கேலி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, நக்கல் நையாண்டி யூஸ் இல்லையே. உங்களுக்கு எந்த ஒரு நிலமும் வளமும் பாதிக்காத, நீரும் மாசுபடாத ஒரு வேலையை அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றார். அவரை பார்த்து கேலி செய்வதன் மூலம் என்ன உங்களுக்கு பலன்? ஒண்ணுமே கிடையாது. பாருங்க, நான் பையன் சொல்ற பாருங்க. எங்களுடைய சொந்த இடத்துல தான் மாடு வந்து மேய்ஞ்சிட்டு இருக்கு. பென்ஷன் ஃபுல்லா பென்ஷன் போட்டிருக்கோம். இடையில வந்து விவசாயம் பண்ணிருக்கோம். இடையில இருக்கிற புல்ல மேய்ஞ்சிட்டு இருக்கு. இரட்டிப்பு வருமானம். இதுதான் தற்சார்பு பொருளாதாரம். அது மட்டும் இல்லாம நிலத்தை இப்போ இந்த புல்லை வந்து பார்த்துட்டே இருப்பீங்க. இந்த புல்லை வந்து கட் பண்ணா ஆள் வைக்கணும். ஆள் வைக்கணும் அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு கூலி கொடுக்கணும். ஆனா இந்த மாடு இந்த புல்லை சாப்பிட்றதுனால ஈஸியா அது நடுவில் இருக்கிற அந்த தென்னங்கன்றுகள் ஈஸியாக வந்து முளைச்சி, அதாவது தென்னங்களுக்கு ஃப்ரீயான ஒரு ஏதுவான ஒரு சூழ்நிலை உருவாக்கப்படும். புல் வளர்வதை கட்டுப்படுத்தப்படும். இதுதான் தற்சார்பு பொருளாதாரம். தயவு செய்து திருந்துங்கள்.